தளபதிக்கு தான். தளபதி ஸ்டாலினா? இல்ல ஒரு விஜய். இப்ப புதுசா விஜய் நிக்கிறாப்ல. விஜய். திமுக. டிஎம்கேக்கு தான். ஸ்டாலினோட தலைமை பண்பு தான் தமிழ்நாடே பேசுது. டிவிக்கே தானே மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம், வேற ஒன்றும் கிடையாது. கனிமொழிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க ஒரு மகளிர் அணிக்கு ஒரு தலைவியா இருக்காங்க. அவங்க எத்தனை பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்காங்க. அதிகமாக ஈடுபடுறாங்க, பெண்களுக்காக பாடுபடுறாங்க. நல்லா கனிமொழி தலைவர் ஸ்டாலின் நல்லா பண்றாங்க. திமுக தான் வரும். என்னோட ஆதரவு வந்து பிஜேபிக்கு தான். எங்க ஆதரவு எப்பவுமே திமுக தான். நாங்கள் திமுக தான். டெல்லியில் அவங்க என்ன பேசுனாங்க, அந்த திறமை அவங்கள்ட்ட இருக்கு. யாரை வேணா சந்திக்கிறாங்க, பேசுறாங்க, அவங்களுக்கு அந்த திறமை இருக்கு. இந்த பாராளுமன்றத்தை எப்படி பேசுனாங்க பார்த்தீங்களா? ஒரு லேடிஸ் மாதிரியா பேசுனாங்க, ஜெயலலிதா மாதிரி பேசுனாங்க. டோன் வேற மாதிரி இருக்கும்போது ஜெயலலிதா மாதிரி கணீரா பேசுனாங்களா? ஆண்கள் உலகத்துல பெண்களுக்கு அவ்வளவுதான் செய்ய முடியாது. அதுக்கு மேல வேற யாருமே செய்ய மாட்டாங்க. ஜெயலலிதா மாதிரி யாராவது ஒருத்தர் தனியா வந்தாதான் அவங்க அது மாதிரி செய்வாங்க. கனிமொழி சொல்லலாம். சரி, இப்ப கனிமொழியும் வந்து தமிழ்நாடு அரசுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க? பெரிய ஹையர் போஸ்டிங்க்கு லேடிஸ் வர்றது ரொம்ப என்கரேஜபிளான விஷயம் தானே. டிஎம்கே தான். நன்மையை பார்த்தா சீமானுக்கு தான் ஓரளவு நன்மை. எல்லாம் நல்ல சிறவழியோ வராத வழியோ உரிமையா பேச தைரியமா பேசுறாரு. திரும்பி திமுக தான் ஆட்சி அமைக்கும் போல தெரியுது. ஸ்டாலின் அண்ணனுக்கு தான். திமுக தலைமையிலான கூட்டணிக்கு தான் எங்களுடைய ஆதரவு.